அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிவத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடல் வாரியாக அந்த வகையிலே இதுவரை தயா விளக்க மாலையில் 80 பாடல்களுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 80வது பாடலுக்கு தொடர்ச்சியான சொற்பொழிவாற்றம் ஒலி வடிவிலே தரப்படுகிறது. அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 14/11/1982. அதாவது இதற்கு முன்பு 80வது பாடலுக்கு ஒரு பகுதியை அவர்கள் சொற்பொழிவாக வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சி தற்பொழுது அன்பர்களுக்கு தகவலாக தரப்படுகின்றது. இவற்றை கடந்த மேல்நிலையில் ஞான விநாயகர் அருள் அனுபவம் தரக்கூடியவராக விளங்குகிறார். விநாயகருக்கு வெற்றி விஜயன் என்னும் ஒரு பெயரும் உண்டு. நவராத்திரியில் சத்விசாரத்தால் அருள் உண்மையை கண்டு அடைந்து அந்நிலை நின்று வாழ தீபாவளி கொண்டாடப்படுகிறது. தீபாவளி ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 10ஆம் மாதமாகும். தீபாவளி அமாவாசைக்கு முதல் நாள் அமைகிறது. புறவுலகில் அமாவாசை இருளை உடையதாக இருக்கும். பௌர்ணமி நாளிலிருந்து ஒவ்வொரு கலையாக குறைந்து வர சதுர்தசி நாளில் நள்ளிரவுக்கு பின் அமுத காலத்தில் தீபாவளியாகிய தீப ஒளியை கண்டுகொள்ளல் வேண்டும். தீப ஒளி விளங்கும் இடம் நம் தலைநடு இடம். இதில் 3ஆம் பிறை போன்று விளங்குவது பகர வடிவ பீடம். அங்கு அருள் ஒளியை கண்டு உணர்ந்து கொள்வதே தீபாவளி ஆகும். புறத்தே சதுர்தசி சந்திரன் கீழ்வானில் விளங்கும். இருள் சூழ்ந்த உலகம் புறத்திருக்க அகநிலையில் 3 கலைகளோடு பின்னும் 13 கலைகளை நிறைவு பெற்ற முழு சந்திரனை போன்று அருள் ஒளியை கண்டு நிற்றல் வேண்டும். அமாவாசை தேகப்பற்று முற்றிலும் நீங்கிய தன்மையை சுட்டுவதாகும். இந்நிலையில்தான் அகத்தே தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்றது உண்மையாக விளங்குகின்றது. அருள் அனுபவம் பெறுவதிலும் 12 படிகள் உள்ளன. அவை பூதநிலை, கரணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகாமாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகாமாயா நிலை, சர்வ மகாமாயா நிலை, குண்டலி நிலை, பெருணவ நிலை, பரிக்கிரக நிலை. இந்நிலைகளை கடந்து நிற்கும்போது அருள் ஒளியோடு இரண்டர கலந்து கொள்ளும் அருள் அனுபவ பெருநிலையாக திரையோத சார்ந்த நிலையாக சொல்லப்படும். இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றுக்கொண்டவர் வள்ளல் பெருமான். அவரது வாக்கினாலேயே ஈசனருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம். ஈசனருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம். தேசுரும மாடநடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம். தேசுருமம் மாடநடு தெய்வமணி பீடம் தீப ஒளி
கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்னும் பாடலால் அறியலாம். இந்த இன்ப நிலையை பெறுவதே உண்மையில் தீபாவளி ஆகும். ஆனால் உண்மையை அறியாத உலக மக்கள் புத்தாடை உடுத்தி பல வகையான பலகாரங்களை உண்டு வெடிகளையும் மத்தாப்புக்களையும் கொளுத்திவிட்டால் என்ன இன்பம் அடைகின்றனர்? இவ்வின்பமெல்லாம் உண்மையான இன்பம் ஆகுமா? இவையெல்லாம் நிலைத்து நிற்குமா என்றால் நிற்காது. பின் நிலையான நிலைத்து விளங்கக்கூடிய இன்பம் எது? அதற்கும் விடையளித்து வழிகாட்டுகிறார் நம் வள்ளற் பெருமான். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதை இதுவரையும் உண்மை அறிந்திலிரே. விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே. விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே. எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாதவரம் பெறலாம் இன்பம் முறலாமே. எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாதவரம் பெறலாம் இன்பமுறலாமே. உண்மையை அறிந்திராத மக்களினத்தை கூவி அழைக்கின்றார். எங்கே? எண்டகு சிற்றம்பலத்திற்கு. சிற்றம்பலம், சிற்பது, சிற்சபை என்றெல்லாம் சொல்லப்படுவது நமது தலைநடு இடமே. எங்கும் நிறை, எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவன் தன் முழு இயல்போடு தன்னை சுருக்கி கொண்டு விளங்கும் ஆன்ம வடிவே சிற்சபையாகும். சிற்சபையில் விளங்கும் பரம்பொருளை காண வேண்டுமானால் மருளது அறவே மகிழ்வோடு கண்டு மாதயா ஒழுக்கமே பூண்டு வாழ்தல் வேண்டும். இருளுக்கும் அருளுக்கும் இடையினில் இருப்பது மருள் நிலை. இருள் நிலையில் கடவுள் உண்மையை பற்றி ஒன்றுமே தெரிவதில்லை. மருள் நிலையில் கொஞ்சம் தெரிந்தது போலவும் தெரியாதது போலவும் இருக்கும். இந்நிலை மாறி நாம் கடவுள் உண்மையை உணர்ந்தறிய தயா ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த உடல், உயிர், உணர்வு எல்லாமே ஒளி நிலையிலிருந்து தோன்றியவை. எல்லா செயல்களுமாகவும் எல்லா ஆற்றல்களாகவும் விளங்குவதும் அவ்வான்ம கடவுளின் அருள் ஆற்றலே என்பதை உணர்ந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் சொன்னாலும் எண்ணினாலும் அந்த ஒளிநிலை நின்று செயல்பட வேண்டும். இதனை விடுத்து நான் என்ற அகங்காரத்தோடும் பலனை எதிர்பார்த்தும் செய்யக்கூடிய முயற்சிகளும் காரியங்களும் தோல்வியடைகின்றன. அல்லது அதனை செய்ய முடியாதவாறு தடைகள், சோதனைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. தடைகளும் சோதனைகளும் வரும்போது பிறர் மீதோ இறைவன் மீதோ குற்றம் சொல்லக்கூடாது. குறை நம்மிடத்தில் உள்ளது என்பதை உணர வேண்டும். தூய எண்ணங்களோடு எல்லா உயிர்களிடத்தும், சிறப்பாக எல்லா மனிதர்களிடத்தும் தயவோடு பழக வேண்டும். புறத்தோற்ற வேறுபாடுகளை காணாமல் உள் ஒளிர் ஆன்ம நிலையிலிருந்து நோக்க வேண்டும். புறத்தே அனந்த வண்ண பேத தோற்றங்களோடு விளங்கினாலும் அகநிலையில் விளங்குவது ஒன்றான பரம்பொருளே என்பதை உணர்ந்து கொள்ளல் வேண்டும். சிறநடு விளங்கும் ஆன்ம ஒளியை
ஒருவனுடைய இடத்திலிருந்து மன ஓர்மையோடு சிந்தனை செய்து பழகி வந்தால் பின் நினைப்பும் மறப்பும் இல்லாது எப்போதும் விழிப்பு நிலையிலிருந்து செயல்பட முடியும். அறியாமையில் புதைந்து கிடந்த மூழ்கி கிடந்த ஆன்மாக்களையும் விழித்தெழும்படி செய்வதே சத்தாரை எழுப்புதல் எனவும் இறந்தாரை எழுப்புதல் எனவும் சொல்லப்பட்டது. இதனை அருட்பா பாடல் ஒன்றினாலேயே அறிவோம். திருவம்பலவன் திருநோக்கு பெற்றார்க்கு எல்லாமே கைகூடும் என்பது என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்றாடுகின்றார். என்னே உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்றாடுகின்றார். இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன். இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன். திருவருட்பா. பொருளதுவான அருளது பொருந்த புணரும் இம்மாலையும் பூணே. உலக வாழ்க்கைக்கு பொருள் மிகவும் தேவைப்படுகிறது. எனவே மனிதர்கள் அப்பொருள் அல்லாத பொருளை தேடி அலைகின்றனர், அல்லல் உறுகின்றனர். பொருளாக விளங்குவது உண்மையில் இறைவனின் அருளே என்பதை உணரவில்லை. இறைவனின் திருவருள் நமக்கு வேண்டிய பொருளையும் வாழ்வையும் தந்து வாழ்விப்பது ஆகும். எனவே நாம் பெற வேண்டிய பொருள் இறைவனின் அருளே ஆகும். மற்ற பொன்னும் பொருளும் வீடும் வாழ்வும் மெய்யான நிலையான செல்வங்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இக்கருத்தை அருட்பாவில் ஞானசரிய பாடல் ஒன்றில் தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகிறது. பொருட்டலனும் போகமெல்லாம் பொய்யாமிங்கிது நான் புகழுவதென் நாடொரும் நும் புந்தியிற்கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழ வம்மினிங்கே பொருட்டிரஞ்சே சுத்த சிவசன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபயமுந்தம் அருந்துமினன்புடனே அருட்டிரஞ்சேர்ந்தெண்ணியவாறாடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றே நின்று தடுப்பவர் மற்றிலையே. இப்பாடலில் புறவுலக வாழ்வும் போகமும் பொய்யானது. அத்தகைய இருண்ட வாழ்வில் மடிவது அழகல்ல. மரணமிலா பெருவாழ்வு பெற்று வாழ்வதற்கு வாரீர் இங்கே என்று அழைக்கப்படுகிறது. வள்ளல் பெருமான் சிற்சபையில் அருளமுதம் அருந்தி அருட்பிரகாச வடிவு ஏற்று பொற்சபையின் கண்ணும் விளங்கி கொண்டுள்ளார். பொற்சபை என்பதை பேருடம்பு என்று குறிப்பிடுகின்றார். பின் சாரும் 2½ நாழிகையிலே எனது பேருடம்பிற் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார். பின்சாரும் 2½ நாழிகையிலே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். இவ்வாறு வள்ளற்பெருமான் தான் பெற்ற இன்ப நிலையை, இன்ப வாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக அகமிருந்தே உதவி கொண்டுள்ளார். எல்லா ஆன்மாக்களும் அகநிலையில் இதனை பெற்றுள்ளன. ஆனால் நாம் அந்த உண்மையை உணர்ந்து அந்நிலையில் பொருந்தி வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த அகநிலையில் ஆன்ம சிற்றுருவில் வெளிப்பட்டு இருந்து கொண்டுதான் மகாபிரபஞ்சத்து யாவையும் ஆண்டு கொண்டுள்ளார். அவரே ஓர் ஆன்ம வடிவில் நாமாகி இருந்து கொண்டு தயாபெறும் செயல் புரிந்து கொண்டேயுள்ள காரணத்தால் நமக்கும் அந்த தயவு செயல் முறையே தயா ஒழுக்கமாக இயல்பாகவே அமைந்துவிட்டுள்ளது. எனவே இத்தயா ஒழுக்க நெறிமுறை பரம்பொருளின் இயல் உண்மை நெறியே யாம். பிற மனித கற்பனா ஒழுக்க விதிமுறை யாவும் இறை இயல் நெறிக்கு சற்றும் பொருந்தாவாம். இதுவும் விசாரத்தால் நிறைவு பெற்று
வாழ்வில் என்றும் விளங்கச் செய்வதாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு